பரிசுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரன் கிறிஸ்துராஜ் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகளின் கண்காணிப்பாளர் செங்கல்பட்டு மறை மாவட்டம் அவர்கள் கொடியை அர்ச்சிக்கிறார்கள். பவனியாக எடுத்து செல்லப்பட்டு கொடி மரத்திலே நாம் கொடியேற்றுகின்ற அந்த ஜெபத்தில் நாம் பங்கேற்க இருக்கிறோம். எனவே இந்த ஒரு தருணத்தில் கொடியை ஆரம்ப நிலையிலே அன்னையினுடைய ஆசீர் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே சகோதரர் சொன்னது போல அருட்தந்தை கிறிஸ்துராஜ் கல்வி நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கல்வி கண்காணிப்பாளர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி நம்ம அவரை அன்போடு வரவேற்போம். தந்தை அவர்கள் இப்பொழுது ஜெபித்து இந்த கொடியை புனிதப்படுத்த இருக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய துணை நம்மோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இறைவா, எங்களுடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் தயார் செய்திருக்கிற இந்த கொடியை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். சகாய அன்னை எங்களுக்கு நிறைய சகாயங்களை செய்து இதோ வழிநடத்திய கிருபைக்காக நன்றி சொல்கிற இந்த விழா நாட்கள் அமைய வேண்டுகின்றோம். மேலும் இன்றைக்கு இந்த கொடியேற்றம் நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த விழா நாட்கள் அனைவருக்கும் பங்கிற்கும் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்க அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச துணை செய்வாராக. அன்னையினுடைய உருவம் தாங்கிய இந்த கொடியினை இறைவன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த திருவிழாவானது மிகவும் சிறப்பான விதத்திலே நடைபெற சக்தி நிறை சகாயத்தாயின் வல்லமையை வேண்டி அனைவரும் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல், பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் பயபக்தியோடு நாம் பவனியாக சேர்ந்து அனைவரும் திவ்ய ஜப நிலையிலே செல்லுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம்.
தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அருள்பணி ஆண்குறையார் சுவைக்கு நன்னம்மாள் ஆலய பங்கு தந்தை வெட்டுவாங்கினி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருள்பணி கிறிஸ்தாஸ் ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளர் சென்னை மறை மாவட்டம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அருள்பணி காணிக்கராஜ் மரிய மதலேனா ஆலயம் பங்குத்தந்தை செல்குன்றம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய அன்பு பாதுகாவலி சக்திமிகு சகாய அன்னையின் திருநாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் இந்த திருக்கொடியை இன்றைக்கு ஏற்றி இந்த திருநாட்களை தொடங்குகின்றோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் சக்திமிகு சகாய அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த திருக்கொடியை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்கள் கொடியை மந்திரித்திருக்கிறார்கள். இப்பொழுது கொடி ஏற்ற நிகழ்வு நடக்க இருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பங்கேற்போம். ஹலோ 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 ஹலோ
அனைவரும் அமர்ந்த நிலையில் வரவேற்பு நடனத்தை காண்போம். ஆகட்டும் வார்த்தையால்
எல்லா
பெற்றெடுத்த புனித அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாருடைய இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இன்று நமக்கு அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இஸ்ரேல் குடும்பத்தார் ஆண்டவரது திராட்சை தோட்டம் போல் வாழ்ந்தது போல நம் குடும்பமும் இஸ்ரேல் மக்களின் கனிதரக்கூடிய திராட்சை தோட்டம் போல் வாழ்ந்திடவும், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை உணர்ந்து வாழவும், நம் பாவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து, அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இயேசு நற்செய்தியில் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாம் வாழ்வாழ்விட வரம் கேட்டு இந்த 3 வாசகங்களுக்கும் செவிமடுப்போம். முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 6-11 முடிய. நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை, நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூத மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பலி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயலினைத்துக் கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காது கேட்க பறவையின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இது. மெய்யாகவே பல இல்லங்கள் பாழடைந்து போகும், அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் ஒரு குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 களம் விதை விதைத்தால் ஒரு களமே விளையும். விடிய காலையிலேயே எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 6-11 முடிய. நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை, நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூத மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பலி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்துக் கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காது கேட்க படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இதுவே. மெய்யாகவே பல இல்லங்கள் பாழடைந்து போகும், அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் ஒரு குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 களம் விதை விதைத்தால் ஒரு களமே விளையும்.
விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை திருப்பாடல். திருப்பாடல்கள் 45. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசிய மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபேரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓவியின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளுடைய வார்த்தை. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 13 வரை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் இங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, சக்தி நிறை தாயினுடைய அன்பான பக்தர்களே, நமது பங்கின் பாதுகாவலியாக இருக்கின்ற சகாய அன்னைக்கு நாம் விழா எடுத்து இந்த முதல் நாளிலே அவளுடைய உருவத்தை தாங்கிய கொடியினை ஏற்றி இதோ இந்த திருப்பலியில் நாம் ஒரே குடும்பமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3 நாட்களும் நமக்கு அருள் நிறைந்த நாட்கள். அருளை அதிகமாக இறைவனிடமிருந்து அன்னை வழியாக பெறப்போகின்ற ஒரு அற்புதமான முத்திரு நாட்கள். எனவே இந்த நாளிலே உங்களுடைய பங்கு தந்தனுடைய வகுப்பு தோழர்கள் என்ற முறையிலே இந்த விழா சிறப்பாக நடைபெறவும், அதன் வழியாக இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் அன்னையானவள் தன்னுடைய அன்பு மகளிடத்திலே பரிந்து பேசி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உங்களை வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி துவங்குவதற்கு முன்பாக ஒரு கடினமான ஒரு துன்பத்தை நாம் சந்தித்தோம் இல்லையா? கரண்ட் இல்லை, இவ்வளோ வேதனை, அப்படியே
தண்ணீர் வந்து அப்படியே ஆறாக ஓடிச்சு. எப்படா வரும்னு சொல்லிட்டு, எப்படா கரண்ட்டு வரும். உங்களுடைய பங்கு தந்தையும் சொன்னார், இடி இடிச்சிச்சு. அப்படியே நினச்சேன், அவ்வளோதான் பொழுது இன்னைக்கு வந்து தவக்காலம், இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம தொடங்க போகுது பொழுது, இன்றைக்கே தொடங்குது அப்படின்னு. ஆனால் அன்னையினுடைய செயல்பாட்டினால் இன்றைக்கு நான் இப்பொழுது அந்த ஒரு வெளிச்சத்திலே நாம் இருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் நாளினுடைய தலைப்பு யாருக்காவது தெரியுமா? என்னது? இந்த இதில் பேப்பர்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் வந்துச்சா உங்களுக்கு நோட்டீஸ்லாம்? வந்தது இல்லை? நோட்டீஸ் தானே, அது வாங்கி ஏதாவது ஏன்னா புத்தகத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா? ரேஷன் கார்டு வைக்கிற மாதிரி ஏதாவது அங்கே வச்சுருப்பீங்க இல்லையா? முதல் நாளுடைய கருத்து சத்தமாக சொல்லுங்கள். ஓகே. இறை வார்த்தையினுடைய வல்லமையும் அன்னை மரியாவின் வாழ்வு. வார்த்தை வாழ்வு, கடவுளுடைய வார்த்தை. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சத்தங்கானா? அப்புறம் உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கூர்மையான வாளை விட கூர்மையானது இல்லையா? 3 ஆற்றல் உள்ளது, சக்தி வாய்ந்தது இல்லையா? கூர்மையானது. எந்த ஒரு கடினமான ஒரு பொருளையும் அது ஊடுருவி பாய்கின்றது. குறிப்பாக ஒருவேளை நம்முடைய இதயம் கடினமாக இருக்கும் என்றால் நம்முடைய இதயத்தையும் அது ஊடுருவும். எந்த வார்த்தை? நம்ம பக்கத்தில் இருக்கிற வார்த்தை இல்லை இல்லையா? நம்ம பக்கத்தில் இருக்கிற வார்த்தை நமக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஆனால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு சக்தியை, ஆற்றலை, உயிரை நமக்கு கொடுக்கும். இழந்த உயிரை நமக்கு கொடுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்தது. அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தை வல்லமையும் அன்னை மரியாளுடைய வாழ்வு, இவற்றை நாம் எப்படி இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 2 ஒரு சிறிய நிகழ்வுகள் மட்டும். ஒரு முறை பள்ளிக்கூடத்திலே ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளிக்கூடத்தில் வழக்கமாக இந்த ஆண்டு விழாக்கெல்லாம் நடத்துவார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அந்த ஆண்டு விழாவிலே நடைபெறும். அவ்வாறு ஒரு பள்ளியில் ஆண்டு விழா நடைபெறுகின்ற பொழுது ஒரு சிறப்பு நிகழ்வு என்னவென்றால் மேஜிக் ஷோ இல்லையா? ஒரு மேஜிக் ஷோ நடத்தினாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு மேஜிக் மேன் ஒரு நிறைய இந்த பசங்களுக்கு ஒரு அழகான மேஜிக்லாம் காமிச்சு பசங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போ அந்த மேஜிக் ஷோலாம் முடிஞ்ச பிறகு, அந்த ஆண்டு விழா முடிஞ்ச பிறகு சின்ன பசங்கள்லாம் அவர்கிட்ட எல்லாரும் ஓடி வந்தாங்க. எனக்கு மேஜிக் செஞ்சுக்கணும், நிறைய மேஜிக் செய்யுங்க. அவர்கிட்ட ஒரு பை இருந்தது, அவருடைய தோளில் ஒரு பை மாட்டிச்சு. இப்போ அவர் அந்த பசங்கிட்ட சொல்கிறார், நீ எதெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை தரேன். நீ எதெல்லாம் கேட்குறீங்களோ நான் தரேன். அப்போ ஒரு பையன் எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு. இப்போ உடனே அவர் அந்த மேஜிக் பையில் கையை விட்டு பேனை எடுத்து விட்டார். இப்போ இன்னொரு பையன் எனக்கு ஒரு ஸ்கேல் வேணும் அப்படின்னு அவர் மறுபடியும் எடுத்து விட்டார். இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணால் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கேட்டார்கள். கேட்ட அனைத்து பொருட்களையும் அவர் என்ன பண்ணார், அந்த பையிலிருந்து அவர் எடுத்து கொடுத்தார். இப்போ ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கு. சரிம்மா, நீ ஏதாவது கேளு அப்படின்னாரு அவர். அப்போ அந்த பொண்ணு எனக்கு பொருள்லாம் எதுக்கு தேவையில்லை, எனக்கு அம்மா இல்லை, அம்மா தரீங்களா? யார் இல்லை? அம்மா இல்லை, என்னுடைய தாய் இறந்து விட்டாள். பாருங்க, அப்போது அந்த குழந்தை எதை கேட்கின்றது? இல்லாதவற்றை கேட்கின்றது. அதுவும் எது? பொருளை அல்ல, தன்னுடைய தாயை கேட்கின்றார். அப்போ அந்த மெஜிஷியன் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா பென்சில் எடுத்து கொடுத்துடலாம், ரப்பர் எடுத்து கொடுத்துடலாம், இல்லை பொருள் எடுத்து கொடுத்துடலாம், ஆனால் என்ன பண்ண முடியல, தாயை கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த குழந்தையை பார்த்து, சாரிம்மா மன்னிச்சிக்கோ, என்னால் பொருளை மட்டும்தான் கொடுக்க முடியும், உன்னுடைய தாயை என்னால் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் பொருளை விட தாய் உயர்ந்தவள்.
மதிப்பு மிக்கவள். இந்த குரலில் இது சாதாரண ஒரு தாய், நம்முடைய அம்மா, நம்முடைய தாய் இவரெல்லாம் மிகவும் மதிப்பு மிக்கவர். ஆனால் இந்த தாய் அன்னை மரியாளை பற்றி பல புனிதர்கள், பல திருத்தந்தையர்கள், பல எழுத்தாளர்கள் அல்லது தத்துவ அறிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள், நிறைய பேர். அதில் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்றது ஒரு புனிதர், பொனவெந்தூர் என்கின்ற ஒரு புனிதர். அவர் மரியாளை பற்றி இவ்வாறாக அவர் குறிப்பிடுகின்றார். என்ன? கடவுளால் தான் படைத்த இந்த உலகத்தை விட, கடவுளால் தான் படைத்த இந்த உலகத்தை விட இன்னொரு மேலான உலகத்தை படைக்க முடியும். கடவுளால் தான் படைத்த இந்த உலகத்தை விட இன்னொரு மேலான உலகத்தை படைக்க முடியும். ஆனால் அதே கடவுளால் தான் படைத்த அன்னை மரியாளை விட இன்னொரு அன்னை மரியாளை படைக்க முடியாது. காரணம், அன்னை மரியாள் படைப்பிற்கெல்லாம் அரசி, மணிமகு. அருமையான வார்த்தை. நம்முடைய அன்னை மரியாள் இந்த படைப்புக்கெல்லாம் அரசி, மணி மகுடமாக இந்த உலகத்தை, இன்னொரு உலகத்தை கடவுள் படைத்தாலும், ஆனால் அதை அன்னை மரியாளை விட இன்னொரு மரியாளை கடவுளால் உருவாக்க முடியாது என்றால் மரியாள் எவ்வளவு சிறப்பு மிக்கவள், உயர்ந்தவள், அல்லது நமக்கு வாழ்வை கொடுக்கின்றவள், அனைத்தையும் விட இவள் உயர்ந்தவள். இதுதான் அன்னை மரியாளுடைய சிறப்பு. யார் சொன்னது? யார் சொன்னது? ஃபாதர் ஜான் தோரே சொன்னாரா? யார் சொன்னது? எந்த புனிதர் சொன்னார்? யாரு? சத்தம் வரலையே. நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஜான் குரியன். ஜான் குரியனா? பொனவெந்தூர் என்கின்ற புனிதர் அன்னை மரியாளை பற்றி அவ்வளவு சிறப்பு ஒரு சொற்களால் வர்ணிக்கின்றார். எதை குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தை வல்லமையாகும், அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கொண்டவள் தான் அன்னை மரியாள். தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அவற்றை தியானித்து வந்தாள். தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படியும் அவள் வாழ்ந்தாள். எனவேதான் அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நிலைக்கு ஆண்டவரால் உயர்த்தப்படுகின்றார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது உள்ளம் பேருவகை கொள்கின்றது. பாருங்க இல்லையா, ஒரு சாதாரண பெண்ணு நான், ஆனால் இந்த சாதாரண எனக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார்? அருளை கொடுத்திருக்க. எதற்காக? என்னை உயர்த்தியிருக்கின்றார், என்னுடைய வாழ்வை உயர்த்தியிருக்கின்றார். நான் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன் என்றால் ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? இறை வார்த்தை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அதை தியானித்து அதன்படி வாழ்ந்தாள். இந்த குரல்தான். அப்ப இது மரியாளுக்குரிய ஒரு சிறப்பு, ஒரு தாய்க்குரிய ஒரு சிறப்பு, ஒரு அன்னை மரியாளுக்குரிய சிறப்பு. அதன் வழியாகத்தான் நாம் அன்னை மரியாளை நமது தாயாக, இறைவனின் தாயாக, திருச்சபையினுடைய தாயாக இன்றைக்கும் நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்பமிக்கவர்களே, இந்த ஒரு அடிப்படையிலே இன்றைய நற்செய்தி ஒரு அருமையான ஒரு நற்செய்தி, அதிகமாக நாம் கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி. காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இயேசு செய்த முதல் அருள் அடையாளம், புதுமை. முதல் புதுமை என்ன? புதுமை, கானா ஊர் என்கின்ற ஒரு இடம், அங்கே ஒரு திருமணம் நடக்கின்றது. திருமணம்னாலே எப்படி மாதிரி லைட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு ரொம்ப ஜல்தி உதவியாக இருப்பாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா? திருமணம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான், அது ஒரு எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்போ அந்த எல்லா திருமணம், இப்போ இருக்கின்ற திருமணம் சரி, அப்பொழுது இருந்த திருமணம் சரி, இப்பொழுதெல்லாம் நம்முடைய திருமணங்கள், திருமணத்தில் எது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்? என்ன? எது? சாப்பாடு இல்லையா? சாப்பாடு தான். என்ன இன்னைக்கு இந்த திருமணத்தில் என்ன இன்னைக்கு
மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, குஸ்காவா, இல்லாட்டி வேறு ஃப்ரைட் ரைஸா இல்லை. அப்போது உணவு ஒரு திருமணத்தில் நமக்கு இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய ஒரு கலாச்சாரத்தில் இந்த உணவு மிகவும் மிகவும் அவசியமானது, அது தேவையானது, எல்லோராலும் அது எதிர்பார்க்கப்படும். ஒருவேளை பிரியாணி இல்லை, கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி பத்தலை அப்படின்னா நம்ம மொழி வச்சுட்டு இருப்போம். முதல்லையே பிரியாணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதனால் கல்யாணத்துக்கு போனோம், மொழி வேறு வச்சுட்டேன், என்ன இல்லை சாப்பாடே இல்லைடா, என்ன பண்ணுவாங்க? திட்டினே போவோம், கடைசி வரைக்கும் திட்டின்னு போவோம். அடுத்த நாள் ஏதாவது ஒரு திருமணத்துனா ஓகே இன்னைக்கு நம்ம உஷாராக போயிடணும், முதல்லையே நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட்டு போயிட்டு மொழி வைக்கணும், முன்னாடி திருத்தமிழ் நமக்கே வராது. அப்போ உணவு ஒரு ஒரு திருமணத்திலே ஒரு முக்கியமானது. அந்த உணவு எதற்காக? உண்பதற்கு, நம்முடைய உடல், நம்முடைய வயிறு மட்டும் நிரப்பதற்கு கிடையாது, மாறாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம். அப்போ இந்த உணவு இல்லை என்றால், பற்றாக்குறை என்றால், ஒருவேளை நாம் கவலைப்படுவோம், அல்லது அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களும் கவலைப்படுவார். இதே போன்றுதான் கானா ஒரு திருமணத்திலும் என்ன தீர்ந்து விட்டது? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அங்கே திராட்சை நல்ல காலம் இங்கே இல்லை, அது மாதிரி இல்லையா? அப்படின்னா நான் ஆங்கிலத்தில் திராட்சை ரசம், தமிழில் நல்லா அழகாக சொல்லுவோம் நாம். ஆனால் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், என்னது? ஒயின். ஓ ஒயினா, ஐயோ நல்லா குடிக்கலாம்டா. அந்த காலத்தில் இந்த ஒயின். இப்போது அதில் பாருங்கள், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இப்போது அந்த திருமணத்தை நடத்துகின்றவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் இல்லையா? ஒரு என்னடா சோகம், இல்லாட்டி என்னடா நினச்சி நம்முடைய இந்த திருமணத்தை வந்திருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்களோ என்கின்ற ஒரு. ஆனால் யாருமே அந்த திருமணத்துக்கு உரியவர்கள் யாருமே மரியாதத்தில் என்ன பண்ணலை, சொல்லலை, ஐயோ ரசம் தீர்ந்துச்சு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்றது இல்லை. ஏன்னா மரியாளாலும் அது செய்ய முடியாது. ஆனால் மரியாள் அந்த திருமணத்தை நடத்துகிறவருடைய துன்பத்தை அறிகின்றாள், உணர்கின்றாள். ஏதோ இங்கே என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. இப்போ ஓடின்னு இருக்கப்போ அறிகின்ற பொழுது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்பதை உணர்கின்றாள். இந்த குறியில் மரியாளுடைய செயல்பாடு பாருங்க. ஒருவேளை அவன் நினச்சிடலாம், ஏதாவது எப்படியும் போட்டோம், நமக்கு என்ன, நம்ம வந்தோமா, இருந்தோமா, சாப்பிட்டோம், பார்த்தோமா அப்படின்னு போல. அப்போது யார்? மரியாளோடு யாரும் வருகின்றார், இயேசுவும் வருகின்றார் அந்த திரும்ப. அப்போது மரியாள் ஓகேவா, திராட்சை எங்கன்னா போயிட்டு வெளியில் வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணல, யாரையும் சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறாங்க? இயேசுகிட்டையும் சொல்லலை, ஐயோ இதெல்லாம் தீர்ந்து போச்சேன். இப்போ இந்த இருக்கின்ற பணியாளர்களை கூப்பிடுகின்றான். கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க? முதல் வார்த்தை, மரியாளுடைய வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எது? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இது முதல் வார்த்தை. யாருடைய வார்த்தை? மரியாளுடைய. நான் சொல்வதை செய்யாதீர்கள், அவர் இயேசு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். ஓ இயேசு என்ன பண்ணுறாங்க? என்னம்மா நீ வேற என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டுற பொழுது, நான் என்ன பண்ணுறது, என் நேரம் இன்னும் வரல, நான் என்ன என்னால் எதுவும் செய்ய முடியும்? மரியா விட்டாங்களா? மரியா விட்டாங்களா? இல்லை இல்லையா? எதுவும் சொல்லலை. ஆனால் இயேசு யார் கேட்ட உடனே மறுப்பு, நேரம் வரவில்லை என்றாலும் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் பணியாளர்கள் என்ன பண்ணுறாரு? இந்த 6 கற்சாடிகள் நிறைய நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தண்ணீரானது அது திராட்சை ரசமாக மாறுகின்றது. அந்த பணியாளரை எடுத்து என்ன பண்ணுறாங்க? எல்லோருக்கும் அவற்றை பரிமாறுகின்றார்கள். அனைவரும் பார்க்குறாங்க, என்னங்க இது இவ்வளோ அழகான டேஸ்டான ஒரு 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 திராட்சை ரசம் இவ்வளோ நேரம் எங்கெங்க வச்சுருந்தீங்க? முதல்ல இதுதானே கொடுத்துருக்கணும். ஏதோ நாங்கள் அதிகமாக குடிச்சிட்டோமே, நல்லா இல்லாத, இப்போ எவ்வளோ தான் நாங்கள் குடிக்கிறது, வயிறு ஃபுல்லாக ரொம்ப போச்சு, ஏன் வைத்திருக்கு? நான் எதை கூறுகின்றான்? மரியாளுடைய வார்த்தைகள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்போ இந்த திருமண நிகழ்வு, இந்த புதுமை நமக்கு ஒரு 3 முக்கிய கருத்து. ஒன்று, இயேசு சொல்வதை போல் நாம் செய்ய வேண்டும். ஏன்? மரியாள் அதைத்தான் செய்தார். தன்னுடைய மகன் என்ன சொன்னாரோ அவற்றை அவள் செய்தார். எனவே கடவுள் அவரை உயர்த்தினார். அப்போ இன்றைக்கு
நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அல்லது குடும்ப வாழ்வில் அல்லது சமூக வாழ்வில் நான் உயர்ந்தவனாக, கடவுளுக்கு உரியவனாக நான் வாழ வேண்டும் என்றால் நான் யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்துவது வல்லமை நம்மிலே. இது முதல். இரண்டாவதாக இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கின்றது. இந்த நிகழ்வினால் மரியாளும் சரி, அங்கு இருந்தவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று கூறுவார். எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு நிகழ்விலும் நம்பிக்கை என்றால் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும். அப்போ அங்கு இருந்தவர்கள் அந்த ஒரு புதுமையை பார்த்து மரியாள் உணர்ந்தார். என்னுடைய மகன் தன்னுடைய வல்லமையினால் இந்த சாதாரண தண்ணீரை திராட்சரசம் மாற்றி, எனவே உண்மையாகவே இவர் வல்லமை மிக்கவர் என்பதை மரியாளும் உணர்ந்தார், அங்கு இருந்தவர்களும் உணர்ந்தார்கள். அப்போ இரண்டாவதாக நாம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். மரியாள் இதைத்தான் செய்தார். நம்பினார். என்னுடைய மகனால் இந்த உலகம் வாழ்வு பெறும், மீட்பு பெறும், இந்த மக்கள் அனைவருமே பாவ நிலையில் அவர்கள் மீட்படைவார்கள் என்பதை முழுமையாக நம்பினால் அவர் தன்னுடைய மகன் இறந்தாலும் அவர் உயிர் திறந்து நம் அனைவருக்கும் ஒரு மீட்பை கொடுப்பார் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை மரியாளுக்கு இருந்தது. அதே போன்று நமக்கும் நம்பிக்கை. இது இரண்டாம். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, நாம் அவர் மீது அவர் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும், அவரில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அவரோடு நாம் பயணம் செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அவரை நாம் அவருடைய கரங்களை பற்றி சீடர்கள் அவரை பற்றி கொண்டால், நம்முடைய அன்னை மரியாள் பற்றி கொண்டால், அங்கு இருந்தவர் அனைவரை யாரெல்லாம் இயேசுனுடைய கரங்களை பற்றி கொண்டு நடந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா பல்வேறு புதுமைகள் நடந்தது. அவருடைய வாழ்க்கையானது மாறியது. பாவத்தில் இருக்கின்ற எல்லோருமே அவருடைய ஆடையை, அவருடைய கரங்களை பிடித்ததால் பாவ நிலையில் அவர்கள் விடுபட்டார்கள். நோயில் அவதிப்பட்ட ஒவ்வொருவருமே அவரை பார்த்து அவருடைய கரங்களை தொட்டதால், அவருடைய உடலை தொட்டதால், ஆடையை தொட்டதால் அனைவருமே குணமடைந்தார்கள். இதுதான். அப்போ இன்றைக்கு நான் அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து சிறப்பிக்கிறேன் என்றால், சகாய தாயை நான் நினைத்து நான் அவளை போற்றி பொழுகிறேன் என்றால், அதன் வழியாக இறைவனை மயப்படுத்தினேன் என்றால், நான் இயேசு சொல்வதை போல் செய்ய வேண்டும். இயேசுவிலே நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுவை நான் பற்றி கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது இத்தகைய அருள் வரங்களை நாம் பெறுவோம். அதன் வழியாக நாம் வாழ்வோம், நம்முடைய குடும்பம் வாழும், நம்முடைய திருச்சபை வாழும், நம்முடைய சமூகம் வாழும், நமது நாடு மேம்படும். இதன் வழியாக நாம் இறைவனை மகிமைப்படுத்துவோம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு செயல், அல்லது நமக்கு கொடுக்கின்ற ஒரு செயல்பாடு. அந்த செயலை, இறைவனுடைய நற்செய்தியை அன்னை வழியாக நாம் அவருடைய பரிந்துரையால் நாம் பெற்று, அதன் வழியாக வல்லமையான இறை வார்த்தையை நம்முடைய வாழ்விலை வாழ்வாக்கி அன்னை மரியாளை போன்று நாமும் உயர்வதற்கு ஆண்டவருடைய அருளை நிறைவாக நமது சகாயத்தாயின் வழியாக மன்றாடுவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. நம் அனைவரும் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்வோம். மிகுந்த ஜெப உணர்வோடு நம்ம இதில் பங்கேற்போம். ஜெபம் செய்கிறவங்க சீக்கிரம் வந்துடணும். எல்லாருமே மேலே வந்துடுங்க. நம் அனைவரும் கரம் குவித்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வழிநடத்தும் வல்லமிக்க தந்தையை, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியரை ஆசீர்வதியும். நீரே அவர்களை பெயர் சொல்லி உம் பணிக்காக அழைத்துள்ளீர்.
எந்த நோக்கத்திற்காக அவர்களை அளித்துள்ளீரோ அதை உள்வாங்கி சிறந்த நற்செய்தி கருவிகளாக வாழவும் நல்ல உடல்நலத்தை அவர்களுக்கு வழங்கி காக்கவும் வேண்டி புனித சக்தி நிறை சகாயத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா நீங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியை எங்களுக்காக சிறப்பு செய்யும் இம்மண்ணின் மைந்தர் அருள்பணி ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்காகவும், அவரோடு இணைந்து இவ்வழிபாட்டை சிறப்பு செய்யும் அருள்பணி ஜான் துரைராஜ் அவர்களுக்காகவும், அருள்பணி கிறிஸ்து ராஜா அவர்களுக்காகவும், அருள்பணி காணிக்கராஜ் அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆசிரியும் வழங்க ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பணியில் உடனிருந்து வழிநடத்தும், மேற்கொள்கின்ற எல்லா முயற்சியிலும் வெற்றியை தந்து காத்தருள வேண்டி புனித சக்தி நிறை சகாயத்தாய் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே என் இறைவா, இவ்வழிபாட்டை சிறப்பு செய்யும் அனைத்து அன்பியத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் அன்பியங்களாக, அன்பின் மக்களாக, விவிலியத்தில் ஆர்வமும் தாகமும் உம்முடைய மக்களாக ஒற்றுமையோடும் மும்மோடும் சேர்ந்து நடக்க வரம் வேண்டி சக்தி நிறை சகாயத்தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் ஆற்றலாகிய ஆண்டவரே, இன்று திருவிழாவில் தொடக்க நாளில் இத்திருக்கொடி வானில் பறப்பது போல எங்கள் வாழ்விலும் வசந்தம் பிறக்க வேண்டும் என்று எம் பங்கு மக்கள் மற்றும் வெளி ஊரிலிருந்து விழாவில் பங்கேற்போருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை பின்பற்றி வாழ வரம் தாரும். நாங்கள் எந்த கருத்தை வேண்டி ஜெபிக்கின்றோம், இத்திருவிழாவில் பங்கேற்கின்றோமோ அந்த கருத்தை நிறைவேற்றி வேண்டி வரம் தர சக்தி நிறை சகாயின் தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்டிருக்கிற இந்த மன்றாட்டுக்களையும் எங்கள் மனதில் இருக்கிற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்று உடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்திட வேண்டும் என அதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறையாளும் இறையருளே, இறை முழுவர் தருகின்றே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் இடரிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவரே தூயவரே வான்படைகளின் கடவுளாண்டவரே, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், பங்கு தந்தை, இந்த பங்கிலே உழைக்கிற அருட்சகோதரிகள், எல்லா திருநிலையினர், இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருளும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இவையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ள எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இந்த திருவிருந்திலே இயேசு கிறிஸ்துவை நற்கருணையாக பெற இருக்கக்கூடிய திருவிருந்திலே தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் பங்கேற்க அன்போடு அழைக்கிறோம். ஒருவேளை பிற மத சகோதரர்கள் இருப்பின், ஒருவேளை பிற கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இருப்பின் தயவு கூர்ந்து நீங்கள் இந்த நற்கருணை பெற முன் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றாக வாய் திறந்து ஆமேன் என்று சொல்லி இடது கரத்திலே பெற்று வலது கரத்திலே அதை எடுத்து அருந்த அன்போடு உங்களை நினைவுபடுத்துகிறேன். அனைவரும் ஜெப உணர்வோடு இதில் பங்கேற்போம்.
வாழ்விலே நான் மன்னாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே என்ன உரையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே என்ன உரையின்றி காத்த அன்பு உரையின்றி காத்த அன்பு எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உணவாக உணவாக வழங்கிய அன்பு தாய்வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு தாய்வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு தேவையில்லை என்னையுமே இறைவா குறைக்க படித்த அன்பு தேவையில்லை என்னையுமே இறைவா குறைக்க படித்த அன்பு இறைவா குறைக்க படித்த அன்பு எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய நிகரில்லா தலைவனின் அன்பு வணிகத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு நிகரில்லா தலைவனின் அன்பு வணிகத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை நீதருளும் கிறிஸ்துவின் திறந்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும்
கிறிஸ்துவின் விழாவை கண்டீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு பேசாமே. உன் பேரு காயங்களுக்குள் என்னை மறைகளும் உம்மிடமிருந்து என்னை தெரிய விடாதேயும். தீய பணியிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். யூபிலி ஆண்டிற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளி புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மரியை வாழ்க. உங்கள் அனைவருக்கும் கொடி விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் மகிழ்வுற்று இந்த நாளை நாம் இந்த திருவிழாவின் முதல் கட்ட கொடி விழாவை நாம் அருமையான விதத்தில் துவங்கி இருக்கிறோம். அன்னை இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னைக்கு நம்முடைய இந்த ஆண்டு முழுவதும் கடந்த ஆண்டு முழுவதும் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு நம்மை வழிநடத்திய அனைத்து பெற்றுத்தந்த கிருபைகளுக்கு அனைத்திற்காகவும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற வண்ணமாக அன்னைக்கு நாம் நம்முடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிக்கின்ற வண்ணமாக இந்த கொடி ஏற்ற விழாவை நாம் சீரம் சிறப்பமாக நாம் நடத்தியிருக்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறை வார்த்தையின் வல்லமையும் சகா எண்ணெயின் வாழ்வு என்ற தலைப்பில் மிக அருமையான விதத்தில் இந்த சிந்தனை சிந்தித்திருக்கிறோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்து நிறைவேற்றி இருப்பவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர்கள். இங்கே நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 6 குருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2 குருக்களால் வர இயலவில்லை. 4 குருக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த 4 குருக்கள் மிக அருமையான ஒரு சூப்பர் மென் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அந்த அளவிற்கு ஏறக்குறைய ஒரு 26-27 ஆண்டுகளாக என்னுடைய குருத்துவ பணியிலே களம் கண்டு மிக சிறப்பான விதத்தில் இறை ஆட்சி பணியை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களெல்லாம் செவ்வனே செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. நம்பிக்கையினவர்களை இப்பேற்பட்ட குருக்கள் நம்முடைய வகுப்பு தோழர்கள் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக வித்தியாசமாக இருக்கும். எந்த இடத்துல நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்து இருக்கிறோம், அதில் எல்லோருமாக சிறப்பாக செய்திருக்கிறோம். ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறோம் அல்லது நிர்வாகத்தில் இருக்கிறோம், எல்லா இடத்திலும் குருக்கள் இந்த வகுப்பு தோழர்கள் மிக சிறப்பான விதத்தில் இறைவனுடைய ஆட்சியை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் இவர்களெல்லாம் இந்த திருப்பலியிலே கொண்டு வரவழைத்து கொடி விழாவில் வரவழைத்து இந்த நமக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, இந்த திருவிழாவில் வந்து நமக்கு ஆசீர் வழங்கியிருப்பது எனக்கும் மிக பெருமையாக இருக்கிறது. எனவே இந்த தந்தையர்களை நான் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பாராட்டுவதிலும் மிக மிக உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையவர்களை இதை மகிழ்ச்சி வெளிப்படுத்த பங்கு மக்கள் வர அன்போடு அழைக்கிறேன். அருட்தந்தை ஜோசப் ஜெயக்குமார் நம்முடைய பங்கினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பு பணியினுடைய அதிபராக இருக்கிறார். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. மிக மிக அருமையான விதத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு சிந்தனையாளர். நம்முடைய வகுப்பில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாச்சும் ஒரு டவுட்டு எதாவது கேட்கணுன்னாக்கா ஜெயக்குமார் ஃபாதரை தான் நம்ம போய் நாடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அனாலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அருமையான சிந்தனையாளர், ஓவியர், பாடகர்,
பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கிற்கு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தராக இங்கே வந்து சிறப்பித்தது என்பது மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம் நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி அருட்தந்தை கிறிஸ்துராஜ் அவர்கள், அருட்தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வணக்கங்களும். அருட்தந்தை ஈஞ்சம்பாக்கம் பங்கினுடைய பங்கு பணி முடித்துவிட்டு மறைமாவட்டம் எல்லா ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்ற சூப்பரிண்டென்டென்ட் பள்ளியினுடைய கண்காணிப்பாளராக புதிய நியமனம் பெற்றிருக்கிறார். அதுக்கே ஒரு ஜோரா கை தட்டுங்களேன். அவர்கள் மிக 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 திறமையானவர். அந்த மெய்ப்பு பணி வித்தகர். மெய்ப்பு பணியில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு மிக வல்லமை மிக்கவர், மிக திறமையான ஒரு குரு, நல்ல ஃப்ரெண்ட், எப்போ பார்த்தாலும் அரவணைக்கக்கூடிய ஒரு அழகான நண்பர். எனவே இந்த நண்பர் குரு நம்முடைய வந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. அருட்தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை காணிக்கராஜ் அவர்கள், அருட்தந்தை காணிக்கராஜ் இப்பொழுது ரெட்டில்ஸ், அவர் துவக்கத்தில் சொன்னபோது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. ரெட்டில்ஸ் பங்கு அங்கே மதுரை மரிய மதலைன் பங்கினுடைய பங்கு தந்தையாக செயல்பட்டு 5 ஆண்டுகள் முடித்து இப்பொழுது பணி மாற்றமாகி முகப்பேர் பங்கினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இங்கு வந்ததற்கும் பணி பொறுப்பேற்றதற்கும் தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பங்கு மக்கள் ஒரு சிறிய பொன்னாடை போர்த்து கவனிக்கிறார்கள், ஒரு சிறிய பரிசினை கொடுத்து கவனிக்கிறார்கள். அவர்கள் தந்தை எனக்கு நெருக்கமான நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். அவரோடு தான் நான் எப்போவுமே இருப்பேன். மைனஸ் செம்மில் இருக்கும்போது என் கூட ரொம்ப பேர் அவர். அப்போது அவர் வீட்டிலேருந்து ஒரு மாதிரி ஓன் வருதா, வீட்டிலேருந்து அவர் வேர்க்கடலை உண்டை கொண்டு வருவார். உங்கள் அம்மா கொடுத்து அனுப்புவோம். உங்கள் அம்மா இப்போ இல்லை, இருப்பினும் அந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்குறேன். அங்கே எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் ஆக்டம் பாம் எங்கடான்னு கேட்போம். ஆக்டம் பாம் எங்கனாக்க அந்த வேர்க்கடலை உண்டை யாரும் கை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை நீவரில் அது மட்டுமல்ல, அற்புதமான விதத்தில் பாட்டு பாடக்கூடியவர், பாடகர். அவர் இருக்கிற இடத்துல கலகலப்பாக இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும் அந்த இடத்துல. காணிக்கராஜ் ஃபாதர் இருக்கிறாருனாக்கா அந்த இடத்துல கலகலப்பு இருக்கும். எல்லாரையும் அவர் வெறுப்பேற்றிட்டு எல்லாரையும் ஒரு விதமான விதத்தில் கலகலப்பாக வச்சிருப்பார். அவருடைய தங்கை வீட்டார் இங்கே இருக்கிறார். உண்மையை மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது தந்தை அவர்கள் வந்திருப்பது. மீண்டுமாக காணிக்கராஜ் தந்தை அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு நீவர்களே, இறுதியாக நம்முடைய தந்தை ஜான் துரைராஜ், தந்தை ஜான் துரைராஜ் இவ்வளோ நேரமாக ஸ்கூல்ஸுடைய சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், அந்த ஃபாதர் சொன்ன இல்லையா, அதுக்கு இவ்வளோ நாள் 5 வருஷமாக இருந்து இப்பொழுது மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் பள்ளிகள் எல்லாம் ஒரு நிலையில் இருந்தது. அந்த நிலையிலிருந்து வேற ஒரு நிலைக்கு தூக்கி நிறுத்தி எல்லா விதத்திலும் ஒரு முறைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்திய, எல்லாவற்றிலும் மிக நவீனமான விஷயங்களை கொண்டு வர வேண்டும், அதை சென்ட்ரலைஸ் பண்ண வேண்டும், எல்லா பள்ளிகளையும் ஒருமுகப்படுத்த வேண்டும், மறை மாவட்டத்தோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் மிக அயராது உழைத்த தந்தை ஜான் துரைராஜ் அவர்கள் அவர் பணி மாற்றம் அடைந்து இப்பொழுது வெட்டுவாங்கனி ஜோக்கின் அண்ணம்மாள் அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இப்பொழுது பணி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு சிறிய பரிசளித்து பொன்னாடை போர்த்தி நாம் கௌரவிப்போம். தந்தை ஜான் துரைராஜ், தந்தை ஜான் துரைராஜ் ஒரு நல்ல நண்பர். அது மட்டுமல்ல, எங்களுடைய பேட்சுடைய அவர் தான் ஹெச்ஓடி அப்படின்னு சொன்னாக்கா அவர் தான் லீடர். அவர் உட்கார சொன்னால் உட்காரோம், எழுந்திரினா எழுந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு லெப்டினன்ட் கமாண்டர் எங்கள் அருமையான விதத்தில் திட்டமிடுபவர், நல்ல திறமைசாலி, நிர்வாகத்தில் மிக அவர் அழகான விதத்தில் ஒரு லிஸ்ட்டு போடுவார். அதெல்லாம் பார்த்தோன்னா யாரும் நோன்னு சொல்லக்கூடியது, சுழிச்சி இருக்காது. எனவே எல்லா விதத்திலும் ஒரு நேர்த்தியான விதத்தில் பணியாற்றக்கூடிய தந்தை ஜான் துரைராஜ் அவர்களுக்கு மீண்டுமாக நம்முடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தையர்கள் எல்லோருமாக இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 தந்தையர்கள் இந்த போட்டிருக்கிறது வரல. அடுத்தது ஷைலாக் ஸ்டீபன் பருகமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து இப்பொழுது மேலக்குட்டியூர் சென்ட் ஜோசப் அந்த கோயில் அவர் தான் கட்டினார். அந்த கோயிலுக்கு பங்கு தந்தையாக அவர் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு பரிட்சமான அருட்தந்தை பீட்டர் அவர்கள்
அருட்தந்தை பீட்டர் நம்முடைய பூர்ந்தவள்ளி திருதை குருத்துவ கல்லூரியிலே ஒரு வைஸ் டைரக்டராக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் 2 பேருமே என்னால் வர முடியவில்லை, என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியர் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்கள் சார்பாக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம். நண்பிக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நடனமாடிய பிள்ளைகள், இந்த நாளுக்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நான் சொல்லனாக்க பெரிய பட்டியலே இருக்கும், அதனால் இப்போ நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கே கொடி மரத்திலிருந்து அங்கே ஒரு மாதாவுடைய அமைப்பு அங்கே இருக்கிறது. எல்லா விதத்திலும் ஒரு சில பேர் மிகுந்த பொறுமையோடு கடின உழைப்போடு இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். நான் சொல்லணும், திரு அமுல் அண்ணன் அவர்கள் நேற்று தினம் குழவி கொட்டிருச்சு. அவருக்கு அந்த தேர் எடுக்கும்போது குழவி கொட்டிருச்சு. நான் நினச்சேன், ஐயோ தேர் அவர் தான் செய்வார், என்ன ஆச்சுன்னு தெரியும். அன்னைக்கு மதியம் நடக்குது, சாயந்தரமே அவர் தலை சுற்றி அந்த இடத்துல இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு சாயந்தரமே வந்து இந்த அன்னைக்கெல்லாம் இந்த அமைப்புகள் அந்த கொடியேற்றுவதற்கான எல்லா விஷயங்களையும் மேற்பார்வையிட்டு கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இணைந்து அன்பிய பொறுப்பாளர் அனைவருமாக சேர்ந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, பீடத்திற்கு பின்னாடி இருந்து உழைத்துக் கொள்வர்கள். அது மட்டுமல்ல, நிறைய பேர் ஒவ்வொரு இடத்திலும் பெண்கள் பணிக்குழுவாக இருந்தாலும், மரியான் சேனையாக இருந்தாலும், எல்லா குழுக்களும் சேர்ந்து நீங்கள் இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தனியாக இல்லை, எல்லாரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி நான் நினைப்பேன். ஜோர கைத்தட்டி நம்ம மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடனே நமக்கு உணவு கொடுக்கப்பட இருக்கிறது. 24ஆம் தேதி எவ்வளோ நேர்த்தியாக செய்வோம், அது மாதிரி நீங்கள் அதில் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மற்ற நாளை மறுநாள் அந்த உள்ள வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் வேண்டாம் என்று நிர்வாகம் செய்யக்கூடிய நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னாக்கா இங்கே சாப்பாடு செய்யறதுக்கும் அந்த சுற்றுப்பிரகாரம் வருவதற்கும் இடைஞ்சலாக இருக்கும். எனவே பவனி வருவதற்கு இடைஞ்சலாக இருப்பதால் கடைசி நாளும் நாளை தினம் கடைசி நாளும் உள்ளே வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, இவ்வளோ மாற்று ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்ன செய்யலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் முயற்சி எடுப்போம். அன்பிக்கினியவர்களே, மீண்டுமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளைய தினம் ஆயரவர்கள் 8 மணிக்கு வந்துடுவாங்க. திருப்பலி 8:30 மணிக்கு நடைபெறும். எனவே புது நன்மை உறுதி பூச பெறக்கூடிய பிள்ளைகள் தயவு கூர்ந்து உங்களுடைய கவனத்திற்கு, நீங்கள் 7:50க்கெல்லாம் இங்கே வந்துடணும். நீங்கள் 7:50க்கு வந்து தயார் நிலையில் சிஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபமாலை சொல்வதற்கு நீங்கள் தான் அதை முனைப்போடு எடுத்து ஜெபமாலை சொல்லணும். இந்த ஜெபமாலை சொல்லிட்ட பிறகு திருப்பலியில் மிகுந்த ஜெப உணர்வோடு நீங்கள் பங்கேற்கணும். ஆயரவர்கள் அதை தான் எதிர்பார்ப்பார்கள், நாங்கள் ஜெப உணர்வோடு இருக்கிறோமா. எனவே பெற்றோர்கள், அவருடைய ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோருமே நாளை திருப்பலியிலே அன்பிய பொறுப்பாளர் அனைவருமாக சேர்ந்து ஆயருடைய திருப்பலியிலே நிச்சயமாக பங்கேற்கபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆயர் வரும்பொழுது நாம் இருக்க வேண்டும். எனவே நாளை காலை திருப்பலி 8:30 மணிக்கு நடைபெறும். அதில் அருட்சாதனம் வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய மறைமாவட்ட ஆயர் வர இருக்கிறார்கள். எனவே அனைவருமாக சேர்ந்து இதில் பங்கேற்போம். மாலையிலே நம்முடைய நற்கரணை பெருவிழா, இதில் 3 குருக்கள் வருகிறார்கள். நற்கரணை ஆண்டவர் அன்னை மரியாள் நற்கரணையின் நாயகியாக இருக்கிறாள். அவளை பற்றியாக சிந்திப்பதாக நாளை தினம் அமைகிறது. எனவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இடையே பாராட்டுகள். ஓகே, அனைவருக்குமாக இந்த நேரத்தில் மீண்டுமாக நன்றி. வந்திருக்கிற தந்தையர்களுக்கும் மீண்டுமாக மகிழ்ச்சி கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். அவர்கள் செய்கின்ற பணிகள் மிக சிறப்பான விதத்தில் நடைபெற வேண்டும் என்று நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக அன்புக்குரியவர்களே, மறைவுரையில் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான தருணம். உங்களுடைய பங்கு பெருவிழாவிலே முதல் நாள் இந்த கொடியேற்ற திருப்பலியிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் உங்களுக்காக ஜெயிப்பதற்கு இந்த வாய்ப்பை தந்த உங்களுடைய பங்கு தந்தை எங்களுடைய அருமை நண்பர் அருட்தந்தை ஜான் குரியன் அவர்களுக்கு வகுப்பு தோழர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அநேகமாக இது முதல் திருவிழான்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டாக முதல் திருவிழா. நிச்சயமாக இன்னும் பல திருவிழாக்களை அவர் கொண்டாட இருக்கின்றார். என்னுடைய வகுப்பொழியிலே உண்மையிலேயே நீங்கள் ஒரு பொறுமை என்கிற அந்த பண்பை நீங்கள் வந்து கற்றுனீங்கன்னா
அவர் கூட இருந்தால் நீங்கள் கற்றுக்குவீங்க. நாங்கள் அதுதான் கற்றுக்கணும் அவர்கிட்ட, எப்படி பொறுமையாக இருக்கணும். நான் என்னுடைய அமுல் பேபி, அவர் எங்களுடைய வகுப்பில் ஒரு அமுல் பேபி மாதிரி இருப்பார். எல்லாத்தையும் ஒரு சிறப்பாக நேர்த்தியாக செய்யக்கூடியது. பல திறமைகள் கொண்ட ஒரு அற்புதமான தந்தை உங்களுடைய பங்கு தந்தையாக இருப்பது அவரை வாழ்த்துகின்றோம். இன்னும் அவருடைய பணி சிறப்பாக இந்த பங்கிலே செயல்படுத்த, ஏனென்றால் மறை மாவட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவர் வைத்திருந்தார். நிதி பொறுப்பாளராக 5 ஆண்டுகள் சிறப்பான ஒரு பணியை செய்தார். மற்றும் தாம்பரம் பங்கிலே பல்வேறு இடங்களிலே அவர் சென்ற இடங்களெல்லாம் ஒரு அற்புதமான பணியை செய்து இங்கே வந்திருக்கின்றார். எனவே அவரை வாழ்த்துகின்றோம். இன்னும் அதிகமான ஒரு நற்செய்தி பணியை உங்களுக்கு இந்த பங்கிலே கொடுக்க அவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்படையும் நம்பிக்கையுடனும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்துகிற நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் நாளை ஆயரோடு திருப்பலி நடைபெறுவதால் காலை 8 மணிக்குள்ளாக ஆலயத்திற்கு வருமாறு பங்கு தந்தையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் பங்கின் பாதுகாப்பு சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.